உண்மையாலுமே களத்துல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கா? இல்லை, ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள போட்டின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இது தேர்தல் அரசியல். ஒவ்வொருவரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னமும் சொல்ல போனால் அதிமுக ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிற பழனிசாமி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் என்பதை அவரும் சொல்லுவார். அவங்க வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட அல்லது சோதிக்கப்பட்ட வாக்கு வங்கி. விஜய் வாக்கு வங்கி என்பது சோதிக்கப்பட வேண்டிய வாக்கு வங்கி. இப்படியாக இருக்கும் பொழுது இவர்களும் அப்படித்தான் சொல்லியாகணும். அதனால் அவரவர்களுடைய பங்கில் இருந்து நாங்கள் தான் போட்டியாளர் என்பதாக சொல்லித்தான் ஆகணும் என்பது ஒரு அரசியல் கட்டாயம். ஓகே சார், விஜய் வருங்காலத்தில் என்ன செய்யணும்? அரசியல் தீர்மானங்களை மக்கள் கிட்ட கொண்டு போதையும் தாண்டி வேற என்ன விஜய் செய்யணும் இந்த அரசியல் களத்தை பொறுத்த? அடுத்து அவர்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஓகே, முதல்ல இது போன்ற நல்ல தீர்மானங்களை கொண்டு வந்தது என்பது தமிழ்நாட்டில் யார் முற்போக்கு என்பதற்கான வழியாக மாறிடுச்சு. விஜய் அந்த தீர்மானங்கள் மூலமாக விஜய் முற்போக்கு சக்திங்கிறத நிரூபிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக இதுவரை முற்போக்கு என்ற பெயரில் என்ன, அதுதான் முற்போக்கு நான் சொல்ல, என்ற பெயரில் பெரியார் வழி, அண்ணா வழி, தனியார் மயம் எதிர்ப்பது, என்ன பாஜகவை எதிர்ப்பது, அதை மதவாதம் என்று சொல்வது, ஒன்றிய அரசை எதிர்ப்பது, மாநில சுயாட்சி பேசுவது, எல்லாத்தையும் ஓன் பண்ணி கொண்டு உரிமை கொண்டாடி கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாம், அதிமுக கூட உரிமை கிடையாது, அவர்கள் திராவிட கட்சி கிடையாது, திராவிட கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் போட்டி வரும்பொழுதும் மோதல் வரும்பொழுதும் சமீபமாக 6 மாதமாக அதிமுகவையும் திராவிட கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எப்படி பாஜகவோட போகலான்னு திமுகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க கதை இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் செய்யலை, வாக்குறுதி கொடுத்தும் செய்யலை என்பதாக விஜய் பேசும்பொழுது அந்த முற்போக்கு என்ற வித்தின் கோட் என்பதாக என்ன இருக்கக்கூடிய அந்த சாரங்கள் எல்லாம் இவர் கையில் வலுவாக இருக்கிறது என்பதை தானே பார்ப்பாங்க. இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க திமுகவுக்கு தான் பாரம்பரியமாக போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு பெரும்பான்மையான வாக்கு வங்கி. அப்போ அவர்கள் ஆசிரியர்கள் குறிப்பாக அவங்க இப்போ ஏங்க பழுது இல்லாத விஜய்க்கு போட்டுருவோம் இப்படி தான் நினைப்பாங்க. இது போன்று தன் பக்கம் ஈர்ப்பது என்பதில் அவருக்கு ஒரு கட்டம் முன்ன போயிருக்கிறாரு என்பதாக நாம் புரிந்து கொண்டு தான் ஆகணும்.